யானைகளை கொன்று அந்த கறியை மனுஷங்க சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஜிம்பாபே நாட்டில் அந்த நாட்டோட அரசாங்கமே 50 யானைகளை கொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்படி கொல்லப்பட்ட யானைகளோட இறைச்சியை அந்த நாட்டில் இருக்க மனிதர்கள் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்குது. என்ன நடக்குது, எதனால் யானைகளை கொல்றாங்க, எதனால் அந்த நாட்டோட அரசாங்கமே அந்த இறைச்சி வந்து மக்களுக்கு சாப்பிட கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உலகத்திலே யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் ஜிம்பாபே 2வது இடத்துல இருக்குது. அந்த நாட்டில் பார்த்தோம்னா 1,00,000 யானைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதனால் இப்போ அந்த நாட்டில் யானைகளை கொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த இறைச்சியை மனிதர்களை சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல்ல வந்து வறுமை. சமீபமாக சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா ரொம்ப மோசமான கடுமையான ஒரு வறுமை நிலவுது. ஜிம்பாபே, நமீபியா, மாலாவி, ஜாம்பியா இந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் நாடுகளில் பார்த்தோம்னா கடந்த 40 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கடுமையான பசி, பட்டினி, பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான வறுமை சூழல் தான் காணப்படுது. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடுகளில் பார்த்தோம்னா மனிதர்களோட எண்ணிக்கையும் வன விலங்குகளோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க வந்து வாழ்றதுக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான சாப்பாட்டுக்கு வந்து கடுமையான பஞ்சமும் இருக்குது. ஒரு பக்கம் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்குது. அதனால வந்து தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு உற்பத்திக்கான தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து அடிப்படையாக வாழ்றதுக்கு தேவையான எந்த விஷயங்களுமே அங்கே இல்லாத மாதிரியான ஒரு மோசமான சூழல் தான் இருக்கு. இதனால தான் போன வருஷம், அதாவது 2024 நமீபியா நாட்டோட அரசாங்கம் 700 வன விலங்குகளை கொல்றதுக்கு உத்தரவு போட்டுச்சு. அதுல 83 யானைகளும் இருந்துச்சு. இப்படி கொல்லப்படக்கூடிய அந்த வன விலங்குகளோட இறைச்சிகள் வந்து உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த நாட்டோட மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு நாட்டோட அரசாங்கமே அறிவிச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் அரசாங்கத்தோட அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உணவு தேவைப்பாடு இருக்கிறவங்க வந்து வேட்டையாடி அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது போக அரசாங்கமும் வனவிலங்குகள் கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இறைச்சி வந்து உணவு தேவை இருப்பவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. போன வருஷம் நமீபா கவர்மெண்ட் பண்ணியிருந்த இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ஜிம்பாபே கவர்மெண்ட்டும் இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. யானைகளை கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தோம்னா 200 யானைகள் வரைக்கும் கொண்டு அதோட இறைச்சி வந்து மனிதர்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை இப்போ நமக்கு கேட்கறதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கலாம். என்னடா யானைகளை கொள்றீங்களா, அதை போய் வந்து மனிதர்கள் கொடுக்குறீங்களா சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜிம்பாபே மாதிரியான ஆப்பிரிக்கன் நாடுகளில் அது ஒன்றும் புதுசு கிடையாது. ஜிம்பாபே நாட்டில் பார்த்தோம்னா 1988 வரைக்குமே இந்த மாதிரி யானைகளை கொள்ற வழக்கம் வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்ததுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சட்டப்பூர்வமாக யானைகளை கொள்றதுக்கான அனுமதி வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் 1988 அப்புறம் பார்த்தோம்னா 2024 தான் வந்து ஜிம்பாபேல யானைகளை கொல்றதுக்கான அறிவிப்பு வந்திருந்துச்சு. இப்போ திரும்ப 2025 எதனால 50 யானைகளை கொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஊரில் வந்து இந்த தேசிய பூங்காக்கள் இருக்குல்ல, வனவிலங்குகளை பராமரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஜிம்பாபேலையுமே இருக்கும். அதை தவிர்த்துட்டு ஜிம்பாபேல கவர்மெண்ட் இல்லாமல் தனியாருமே அவங்க ஒரு லேண்ட் வாங்கி அங்கே ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கி அங்கே வனவிலங்குகளை வளர்க்கறதுக்கு அனுமதி உண்டு. அதை வந்து கன்சர்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜிம்பாபேல இருக்கக்கூடிய ஒரு கன்சர்வன்சியில் 2500 யானைகள் இருக்கு. ஆக்சுவலாக கெப்பாசிட்டி படி பார்த்தோம்னா அங்கே 800 யானைகள் மட்டும் தான் பராமரிக்க முடியும். அதுக்கான வந்து வசதி வாய்ப்புகள் தான் அங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி அளவுக்கு அதிகமான யானைகள் அங்கே இருக்கிறதுனால மற்ற வனவிலங்குகளுக்கான உணவு தட்டுப்பாடு, மற்ற வனவிலங்குகளுக்கும் யானைகளுக்குமான மோதல், யானைகளுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல், இடப்பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதுபோக யானைகள் வந்து மனிதர்களோட வாழ்விடங்களுக்குள்ள நுழையிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வர்றதுனால அடிப்படையான அந்த ஈகோ சிஸ்டமே பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கு. அதனால அந்த கன்சர்வன்சி சார்பா அரசாங்கத்துக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் வந்து யானைகளை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்மெண்ட் வந்து முதற்கட்டமாக ஒரு 50 யானைகளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொல்லப்பட்ட யானைகளோட இறைச்சியை வந்து லோக்கல் பீப்புளுக்கு வந்து ஃபுட் தேவை இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து பார்த்தோம்னா யானைகளோட தந்தங்கள் அதை வந்து சட்டப்படி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் யானைகளை கொல்லணும்? இடப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா யானைகளை வேற இடத்துக்கு மாற்றலாம், இல்லை யானைகளுக்கான புதிய வாழ்விடங்களை உருவாக்கலாம், அல்லது வேற நாடுகளுக்கு வந்து யானைகளை வந்து ரீலொகேட் பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எதனால வந்து யானைகளை கொல்ற திட்டத்தை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்கு. யானைகளுக்கான புது வாழ்விடங்களை உருவாக்குற அளவுக்கான கட்டமைப்பு வசதி இப்போதைக்கு அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. சரி, வேறு நாடுகளுக்கு ரீலொகேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் அதை முயற்சி பண்ணி பார்த்தோம். யானைகள் இல்லாத இல்லை யானைகள் குறைவாக இருக்கக்கூடிய வேறு நாடுகளுக்கு வந்து இந்த யானைகளை வந்து அனுப்பி பார்த்தோம். அதுக்கான அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் யோசிச்சு பார்த்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வறுமை, மக்களோட வறுமையும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதையும் நாங்கள் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிம்பாபே நாட்டோட இந்த ஒரு நடவடிக்கைக்கு உலகம் முழுக்கவே கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது. யானைகளை கொல்றது அப்படிங்கிறது அடிப்படையில் ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப கண்டனத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா யானை தந்தம் அது வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய விஷயம் உலகம் முழுக்கவே. அதோட இல்லீகல் பிசினஸை என்கரேஜ் பண்ற மாதிரி இந்த நடவடிக்கை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம யோசிச்சோம்னா யானை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வனவிலங்கு. உலகம் முழுக்கவே வந்து காடுகள் செழிப்பாக வளர்றதுக்கு யானைகள் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. யானைகள் காட்டில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சம் 200 கிலோமீட்டர் வரைக்குமே
நடக்கும். அப்படி காடு முழுக்க நடந்துகிட்டே இருக்கும்போது போடப்படக்கூடிய யானை சாணத்துல 10 கிலோ வரைக்கும் விதைகள் இருக்கும். அதாவது யானை தன்னோட சாணத்தின் மூலமா 300 to 500 விதைகள் வரைக்கும் மண்ணுல ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து விதைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 மரங்கள் வளருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு யானை தன்னோட வாழ்நாள்ல 18 லட்சம் மரங்கள் வளர்றதுக்கு காரணமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, 18 லட்சம் மரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளால வளர்த்த முடியுமா? எத்தனை பேரோட உழைப்பு அதில் தேவைப்படும், எவ்வளவு கஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்குது. அதை வந்து ஒரு யானை தன்னோட இயல்புனால, தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ்னால, தன்னோட இருப்புனால மட்டுமே ரொம்ப சாதாரணமா வந்து செஞ்சிருது அப்படிங்கிறது நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு யானை அப்படிங்கிறது தன்னோட வாழ்நாள்ல ஒரு முழு காட்டையே உருவாக்குது. அது மட்டும் இல்லாம யானைகள் தன்னோட உணவு தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்காம மற்ற வனவிலங்குகளோட உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுலையுமே மறைமுகமா பங்காற்றுதுன்னு சொல்றாங்க. இதன் மூலமா யானைகள் காட்டுல பல்வேறு உயிர்கள் செழித்து வாழ்றதுக்கு உதவி பண்ணுது. அதனாலதான் எப்பவுமே யானை இருக்கக்கூடிய வனப்பகுதி தான் செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. காடுகள் வந்து தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான சூழல்ல புதிய புதிய காடுகளை உருவாக்கக்கூடிய யானைகள் அழிக்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்ம ஒரு பக்கம் காடுகள் அழிச்சுக்கிட்டு இருக்கோம், புதிய காடுகளை உருவாக்குறதும் இல்லை, புதிய காடுகளை உருவாக்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய யானைகளையும் கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போதே ரொம்ப பயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யானைகள் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு உயிரினம். நீங்க யானை டாக்டர் சிறுகதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யானை வந்து எந்த அளவுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கும், எவ்வளவு நுண்ணுணர்வு இருக்கும், எந்த அளவுக்கு வலி தாங்கும் சக்தி இருக்கும் அப்படிங்கலாம் நீங்க புரிஞ்சிருக்கலாம். அதனால ஒரு யானையை கொண்டுட்டோம் அப்படின்னா மற்ற யானைகள் வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சிடவே முடியாது. தன்னோட சக நண்பர்கள் கொல்லப்படும் போது யானைகள் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். அதோட எமோஷனல் இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வகையில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே முருகத்தோட யானைகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நம்ம என்னதான் யானைகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு அல்லது மக்களோட வறுமை, பசி, பட்டினி அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலும் அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறதா யோசிக்கணுமே தவிர்த்துட்டு யானைகளை கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காடுகள் செழிப்பா இருக்கிறதுக்கு யானைகள் தான் காரணம். யானைகள் அழிஞ்சதுன்னா காடுகள் அழிஞ்சிரும், காடுகள் அழிஞ்சா மனிதர்கள் வாழவே முடியாது. இயற்கையோட சமநிலையை பாதுகாக்கணும் அப்படின்னா யானைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஜிம்பாப்வே நாட்டோட இந்த நடவடிக்கை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.